Praise the Lord. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவாதி தேவன் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை என்னை நேசிக்க இந்த உலகத்துல யாரும் இல்லை, என் கணவராலும் என் பிள்ளைகளாலும் என் உறவினர்களாலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேனே, யார் என்னை நேசிக்க கூடும்? என் பலவீனத்தை, என் வியாதியிலே நான் படுத்து கொண்டிருக்கிறதுனால என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்களே, கடன் பிரச்சனை இருக்கிறதுனால என்னை வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கிறார்களே, யார் என்னை நேசிக்க கூடும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நம்மை நேசிக்க ஒருவர் உண்டு, அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிரியத்தை நம் மீது வைத்து நம்மை நேசிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை நேசிக்கிறவரை ஆராதிக்க வைத்துக் கொடுப்போமா? Praise the Lord. இன்று நேசிக்கும் மனிதரெல்லாம் இன்றும் நேசிக்க முடிவதில்லை, என்றும் நேசிக்கிறார் இயேசு, இன்றும் ஜீவிக்கிறார், என்றும் நேசிக்கிறார் இயேசு, என்றும் ஜீவிக்கிறார். ஆம் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நேசித்து உம்முடைய பிரியத்தை எங்கள் மேல நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல அன்பு கூர்ந்து எங்கள் மேல நேசத்தை பாசத்தை வைத்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அன்புக்காக பாசத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அன்பை ஊற்றும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.